லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அகில இந்திய அளவில் நடைபெறும் வேலைநிறுத்தத்திற்கு பல்வேறு சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனிடையே தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி தலைமையில் லாரி உரிமையாளர்கள் நாமக்கல்லை அடுத்த கீரம்பூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய அளவில் நடைபெறும் லாரி உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் லாரிகள் ஓடவில்லை. இதனால் வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய காய்கறிகள், தேயிலை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இதன் காரணமாக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சேலம் மாவட்டத்தில் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. வட மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய லாரி ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 2000க்கும் மேற்பட்ட லாரிகள் ஓடவில்லை. இதனால் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் லாரிகளுக்கு சிறப்பு சலுகை அளிக்கும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என புதுச்சேரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.